இப்போ இந்த ஒரு கதை தான். இந்த கதை ஏஐசியில் மதுரை கைடு யூனியன் சொல்லி நார்த் இந்தியாவில் வண்டி லோடு ஏற்றிட்டு தூத்துக்குடிக்கு வந்த வண்டிக்கு 1250 ரூபா ஆன் ரோடு. எங்கேயும் உள்ளே போய் சுற்றி பார்க்கவோ இல்லை இடம் தெரியாமல் போனதுக்கோ இல்லை, இது போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்டும் போகும்போது யாராவது ஒரு ஆள் நம்மக்கிட்ட இந்த மாதிரி தான் டோக்கன் போட்டுட்டு இருக்காங்க. சம்மந்தம் இல்லாத ஒரு ஆள் டோக்கன் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருந்து கர்நாடகா போனாலும் அங்கேயும் இந்த மாதிரி ஒரு ஆள் நிற்கிறாங்க. அதே மாதிரி மகாராஷ்டிரா போனாலும் அங்கேயும் இந்த மாதிரி நிற்கிறாங்க. இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. இப்போ நம்ம ஓட்டுநர்களுக்கு தெளிவாக ஒரே ஒரு விஷயம் சொல்றது என்னன்னா, தமிழ்நாடு அளவில் ஒரு சங்கம் வச்சுக்கிட்டு நார்த் இந்தியாவோ இல்லை ஆந்திரா கர்நாடகா இல்லை போகும்போதோ ஆர்டிஓவோ போலீஸோ இல்லை யாரோ ஒரே ஒரு வார்த்தை, இது தமிழ்நாடு யூனியன், இது தமிழ்நாட்டில் தான் பேசணும் அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்தினால சரி யூனியன் உருவாக்க முடியாததெல்லாம் இல்லை, சரி தமிழ்நாடு இதுக்கு தானே இங்கே செல்லாதுங்கிற. ஆல் இந்தியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் எல்லாம் இல்லை எந்த மாநிலம் இருக்குது? தமிழ்நாடு இருக்கா, இல்லை தெலுங்கானா இருக்கா, இல்லை கர்நாடகா இருக்கா? ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு இந்த சங்கம். அப்போது நம்மளுடைய குரல் ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் ஒழிக்கணும். இன்றைக்கி நம்ம ஓட்டுறது நேஷனல் பர்மிட் மஞ்சள் கலர் வச்சுருக்கோம் அப்படின்னா சவுத் இந்தியா ஓட்ட போகிறோம் பர்மிட் போட்டு. ஆனால் நம்ம காய்க்கு வெள்ளை வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம நார்த் இந்தியா ஃபுல்லாக போக போகிறோம் நேஷனல் பர்மிட்டு. அப்போ நம்மளுக்கான பாதுகாப்பு தேசிய அளவில் இருக்கும், நம்மளுடைய உரிமை தேசிய அளவில் கேட்கணும். அப்போ தேசிய அளவு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இலக்கு, சரிங்களா? இன்றைக்கி நம்ம டிரைவர் அப்படின்னா லோக்கல் டிரைவர், லைன் வண்டி டிரைவர் அப்படின்னு கிடையாது. டிரைவர்னாவே நேஷனாலிட்டி தான். நம்ம இந்தியாவில் ஒரு குடிமகன், இந்திய குடிமகன். எங்கே போனாலும் நீ தமிழ்நாட்டுக்காரன் அப்படின்னு சொல்லி பேசுறது லைசன்ஸ் பேசவே கூடாது. நேஷனல் பர்மிட் ஓட்டினா நேஷனல் டிரைவர், அவ்வளோதான். அப்போ அந்த நேஷனல் டிரைவருக்கான பவரை உருவாக்குது தான் இந்த ஆல் இந்தியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ், சரிங்களா? இதில் எல்லா திட்டங்களும் உங்களுக்கு எப்படி சொல்லணும், ஒரு ஓட்டுநரை தன் குடும்பத்தில் ஒரு நபராக தூக்கி தாங்கி பிடிக்கிற அளவுக்கு இதில் திட்டங்கள் வச்சுருக்கோம். அதுக்கான பேப்பர் கொடுத்து நீங்கள் படித்து பார்த்தாவே தெரியும், சரிங்களா? நலவாரியங்கிறது இருக்குது. அந்த நலவாரியை நீங்கள் நினைக்கல, ஆனால் நினைக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா உங்களுக்கு சரியான புரிதல் கொடுக்கல. உங்களுக்கு யாரும் கட்டாயப்பட்டு போடணும்ப்பா அப்படின்னு சொல்லி யாரும் கட்டாயப்பட்டு. ஏன்னா இன்னைக்கு நம்ம வண்டி ஓட்டிட்டு போகிறோம், வண்டி எடுத்து நிப்பாட்டிட்டோமா, வீட்டுக்கு போகிறோம், தூங்குறோம், திரும்பி குடிக்கிறோம், திரும்பி வண்டி எடுத்து வரோம். அதுதான் நம்மளுடைய வேலையாக இருக்குது. அதுக்கு தான் நேரம் பத்து. ஒரு 2 நாள் வீட்டில் இருந்தாலும் உடனே ஃபோன் வந்துடும், எங்கப்பா இருக்கிறா, வண்டி எடுப்பா, இல்லை நீ வரியா, இல்லை வேறு டிரைவர் நான் மாற்றி விட்டுமா, நீ வரியா இல்லை நான் வேறு டிரைவர் மாற்றி விட்டுமா. அப்போ என்ன பண்ணுவோம், சரி அப்பா நம்மளுக்கு டியூட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 நாளில் ஓடி போயிடுவோம். எப்படி சொல்லுவோம், உடம்பு அழுப்பு ஓட்டிட்டு திரும்பி நம்மளுடைய தேவைகள் எதுவுமே ஒரு பேப்பர் ஒரு டிஓ கிட்ட பார்க்கறது, இல்லை ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் போய் பார்க்கறது, இல்லை ஒரு எஸ்பி ஆஃபீஸில் பார்க்கறது, அதுக்கான நேரம் நம்மளுக்கு இல்லை. போன உடனே நம்ம ஓடிடும். இதுதான் நம்மளுக்கு சூழல் இருக்குது. ஆனால் இந்த சங்கம் உங்களுடைய நேரங்களையும் ஒதுக்கப்படும். உங்களுடைய தேவைகளை இந்த சங்கம் எடுத்து செய்யும். உங்களுக்கு நலவாரியம் பண்ணுமா, அதுக்கான டாக்குமெண்ட் கூட இந்த சங்கம் போய் உங்களுக்கு நலவாரியம் அப்ளை பண்ணி உங்கள் வீட்டுக்கு கொண்டாந்து கொடுத்துட்டு போகும். அதுதான் நம்மளுடைய சங்கம், சரிங்களா? நம்மளுடைய சங்கம் தேசிய அளவில் உருவாக்கப்பட்ட தொழிற்சங்கம் தான். நம்மளுடைய சங்கம் பதிவே சத்தீஸ்கரில் பதிவு பண்ணது, ராய்ப்பூரில். இன்னைக்கு தேசிய பொறுப்பாளர்கள், முக்கிய பொறுப்பாளர் தமிழ்நாடு. அதேமாரி யூபியில் பொறுப்பாளர்கள் இருக்காங்க, பீகாரில் பொறுப்பாளர்கள் இருக்காங்க, தெலுங்கானாவில் இருக்காங்க, கேரளாவில் இருக்காங்க. எல்லா ஸ்டேட்லையும் நம்மளுக்கு அரசியல் இருக்கக்கூடாது, ஜாதி மதம் இருக்கக்கூடாது. நம்ம ஓன்லி காக்கி சட்டை போட்ட ஒரு ஓட்டுநர் இனம், வெள்ளை சட்டை போட்ட ஒரு ஓட்டுநர் இனம். நம்ம பேசஞ்சர் ஓட்டினா வெள்ளை சட்டை, நம்ம லோடு வண்டி ஓட்டினா காக்கி சட்டை, அவ்வளோதான் வித்தியாசம். நம்ம பேசஞ்சர் வண்டி ஓட்ட தெரியாத காக்கி டிரைவரும் கிடையாது, வெள்ளை சட்டை போட்டவங்க காக்கி இந்த லோடு வண்டி ஓட்ட தெரியாத டிரைவரும் கிடையாது. எந்த வண்டி கிடைக்குதோ அந்த வண்டி ஓட்டுவோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு உடை மாறுமே தவிர நம்ம ஓட்டுநர் உரிமை மாறும், சரிங்களா? அந்த அடிப்படையில் நம்ம ஓட்டுநர்கள் அனைவரும் இந்த சங்கத்தை, இது உங்களுடைய சங்கம், ஜாதிக்காரங்க உருவாக்கப்பட்ட சங்கம் இல்லை, அரசியல்வாதி உருவாக்கப்பட்ட சங்கம் இல்லை. ஒவ்வொரு ஓட்டுநரும் ஒரு பங்களிப்பு கொடுத்து உருவாக்கப்பட்ட சங்கம், சரிங்களா? இதில் சில பேர் நீங்கள் முன்னாடியே இருந்திருக்கலாம், இல்லை இப்போ நீங்கள் தெரிஞ்சு வரலாம். இந்த மாதிரி நம்ம ஏன்னா ஓட்டுநருக்கு லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டுமே 20 லட்சம் ஓட்டுநர்கள் இருக்காங்க. ஆனால் 20 லட்சம் ஓட்டுநருக்கு இருக்கக்கூடிய உரிமை 0. உரிமை
இல்லை. முக்கியமா ஒரு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய உரிமையே ஓட்டுரிமை தான். அந்த ஓட்டுரிமையை நம்மளால போட முடியல. அன்னைக்கு நம்ம இங்க இருப்போம், நம்ம இந்த மாவட்டத்தில் இருப்போம், இல்லைன்னா வேற மாவட்டத்தில் இருப்போம், அப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் தள்ளி இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய உரிமை நம்ம இல்லை. அப்போ இந்த உரிமையெல்லாம் நம்ம கொண்டு வந்தா எப்படி கொண்டு வர முடியும்? அதுக்குள்ள ஒரு ஸ்டாண்டர்டா, ஒரு செடியா, உரிமைகள் அதிகமாக கொண்ட ஒரு தொழிற்சங்கமா இருக்கு. அப்படி இருந்தால் மட்டும்தான் கொண்டு வர முடியும். அப்போ அந்த ஆதரவு எல்லாமே நீங்க கொடுத்தாதான் கொண்டு வர முடியும். சரிங்களா? உங்க குடும்பத்துக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த சங்கம் ஒரு தாய்மாமனா இருக்குன்னு ஆசைப்படுறேன். நல்லது சட்டம் எதுவாக இருந்தாலும் அதுக்கான மேல்பாடு செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அது உங்க கையில தான் இருக்கு. நான் உங்க குடும்பத்துக்கு தாய், இந்த சங்கம் வந்து உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு ஒரு தாய்மாமனா வர்றதும் வராததும் உங்க கையில இருக்கு. சரிங்களா? இன்னைக்கு இங்க இருக்கிறது பூரா ஓட்டுநர் தான். இங்க யாரும் பெரிய பணக்காரங்க யாரும் கிடையாது. உங்களை மாதிரி காக்கி சட்டை போட்டு வண்டி ஓட்டி, லைன் வண்டி ஓட்டிட்டு இன்னைக்கு சங்கத்துக்காக 7 மாசமா போகாம முழு நேரம் சங்க வேலை பார்த்துட்டு இது வருஷம் ஃபுல்லா நாங்க பார்க்க தான் போறோம். ஏன்னா நம்ம ஓட்டுநர்களுடைய வளர்ச்சி தான் இந்த சங்கத்துடைய வளர்ச்சி. சரிங்களா? இந்த அடிப்படையில அதே மாதிரி இந்த ஏஐடிசி இந்த கொடுத்துருக்காங்க நார்த் இந்தியன் டிரைவருக்கு. இந்த பக்கத்தில் ஒன்று நார்த் இந்தியன் டிரைவருக்கு 3 வண்டி லோடு ஏற்றிட்டு வந்திருக்கிறதுக்கு 1225 ரூபா. நல்ல தெளிவா இது வந்து 1250 ரூபா. பக்கத்துல அப்படி ஜூம் பண்ணு. 1250 ரூபா. ஏஐடியூசி இந்த யூனியன்ல இருந்து கைடு யூனியனோட சலான். இந்த சலான்ல நம்பரும் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த சீரியல் நம்பருங்கிறது இல்லை, ஒன்றும் இல்லை. வாங்கிருக்கலாம். ஏன்னா ஒரு யூனியனோட டெவலப்மெண்ட்டுக்கு, மக்களோட சேவைக்கு வாங்கலாம். ஆனால் எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை, இந்த சீரியல் நம்பரே இல்லாம ஒரு அமௌண்ட் இவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஒரு சங்கம் வந்து ஒருத்தவங்களை வந்து காப்பாற்றணுமே தவிர ஒருத்தவங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சங்கமாக மதுரையில இது நடந்திருக்கு. உள்ள கூட போல, மதுரைக்கு உள்ள கூட போல, பைபாஸ்ல வர வேண்டிய மறிச்சு இதை செஞ்சிருக்காங்க. இது போலீஸோட ரொம்ப அநாகரிகமான ஒரு செயல். மதுரை யூனியன்ல செஞ்சிருக்காங்க. இதை கண்டிப்பா நம்ம தட்டி கேட்க தான் போறோம். இதுக்கான விஷயம் வந்து அவர் பதில் சொல்லி தான் ஆகணும். அது ஏஐடிசியில தலைமைக்கே சொல்லி இவங்களுடைய பேரு, போன் நம்பர் எல்லாமே இருக்கு. அதுக்கான விஷயம் அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும். அதை பார்த்துக்கலாம். நம்ம சங்கம் நம்மளுடைய உரிமை எப்படி சொல்லணும்னா வெளிப்படைத்தன்மையாக ஒரு விஷயமா செஞ்சா கூட அது வெளிப்படைத்தன்மையாக செய்யணும். ஓட்டுநரை காக்கிற விஷயமா இருக்கணும். இந்த சங்கம் வந்து நார்த் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட சங்கம் ஏஐடிசி. ஆனா இங்க வந்து சவுத் இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு கொள்ளையடிக்கிறாங்க. நம்ம சங்கம் சவுத் இந்தியாவில இருந்து நார்த் இந்தியாவுக்கு போகிறோம். நம்ம கொள்ளடிக்க போறோமா? கொள்ளடிக்கிறது எல்லாம் நம்மளுக்கு கிடையாது. எந்த ஒரு விஷயமா செஞ்சாலும் அது தெளிவா பெனிஃபிட் இருக்கணும். அந்த ஒரு அடிப்படையில ஒரு விஷயம் செய்யணும். இதுல என்ன பெனிஃபிட் இருக்கு அவங்க வாங்கிட்டு வந்ததுல? ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. இது எதுக்கு அவங்க வாங்கிட்டு வந்தாங்க? இதை வந்து கண்டிப்பா நம்ம கேட்க போறோம். சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நம்ம கேட்க தான் போறோம். ஒரு நிறுவனங்கள்ல நம்ம ஓட்டுநர்களுக்கான உரிமையும் நம்ம கொடுக்கக்கூடிய சலுகையும் இல்லையா? பிரைவேட் லிமிட்டடா இருந்தாலும் சரி, அரசாங்கமா இருந்தாலும் சரி, மத்திய அரசாங்கமா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. நம்மளுடைய சங்கம் கண்டிப்பான முறையில் செஞ்சு கொடுக்கும். சரிங்களா? அது எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய உரிமை. நம்ம கேட்க வேண்டிய இடத்துல நம்ம கேட்டுதான் ஆகணும். நம்ம வாயை மூடிட்டு போனா பின்னாடி வரவங்களும் அதே வாயை மூடிட்டு போவாங்க. அதுல நம்மளுக்கு எந்த ஒரு தொழில் முன்னேற்றமும் இருக்காது. நம்ம தொழில் முன்னேற்றம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.